இந்த தவ காலத்தில் மனம் திரும்பி ஆண்டவர் பக்கமாய் திரும்பின உங்களிடத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவரை தினமும் தேடவும் அவரோடு கூட பேசவும் உங்களை அழைக்கிறார். திருப்பாடல்கள் 105:4 இப்படியாய் சொல்லுகிறது ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள், அவரது திருமுகத்தை இடையறாது நாடுங்கள் என்று சொல்கிறது. நாம் தினமும் அவருடைய திருமுகத்தை தேடும் பொழுது, அவரோடு கூட பேசும் பொழுது ஆண்டவருடைய வல்லமை நம்மை நிறைக்கிறது. அந்த வல்லமை இந்த உலகத்தில் நாம் பாவம் செய்யாதபடி நமக்கு வருகிற போராட்டங்கள் எல்லாவற்றிலும் நாம் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு ஆண்டவருடைய வல்லமை நமக்கு துணை செய்கிறது. இதுவரை நீங்கள் ஒரு சாதாரண ஒரு கிறிஸ்தவர்களாக இருந்திருக்கலாம், அல்லது ஏதோ பெயருக்கு கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இந்த தவக்காலத்திலிருந்து ஆண்டவர் உங்களுக்கு அவருடைய திருமுகத்தை தேட, அவரோடு கூட பேச, அவரோடு கூட நடக்க ஆண்டவர் இந்த தவக்காலத்தில் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். ஆகவே இந்த அருமையான இந்த தவக்காலம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு காலமாக அமையப் போகிறது. ஒரு சமயம் பாருங்கள், ஒரு வாலிபன் தன்னுடைய 14வது வயதில் ஆண்டவர் இயேசுவுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். தன் வாலிப நாளில் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்த நாளிலிருந்து ஆண்டவருடைய திருமுகத்தை அதிகமாக தன்னுடைய அந்த பள்ளி வாழ்க்கையிலே அவன் ஆண்டவரோடு கூட நேரத்தை செலவு பண்ணி கொண்டிருந்தான். அவனுடைய பக்தி வாழ்க்கை அவனுடைய குடும்பத்துக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை கொண்டு வந்தது. ஆகவே அவனுடைய தகப்பனார் பள்ளி வாழ்க்கையில் தான் இப்படி இருக்கிறான், கல்லூரிக்கு போன பிறகு அவன் ஜெபிப்பதையும் ஆண்டவரை தேடுவதையும் விட்டு விடுவான் என்று சொல்லி ஒரு தந்திரமாக அந்த வாலிபனுடைய பள்ளி வாழ்க்கை முடிந்த உடனே நகரிலுடைய பெரிய ஒரு கல்லூரியிலே அந்த அருமையான வாலிப சகோதரனை சேர்த்தார். அந்த வாலிபனோ பள்ளியில் எப்படி ஜெபத்திலும் ஆண்டவரை தேடுகிற காரியத்திலும் அவன் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்தானோ, அப்படியே அந்த கல்லூரியிலும் ஆண்டவரை தேட ஆரம்பித்தான். அவன் மூலமாக பாருங்கள், அந்த கல்லூரியில் ஒரு பெரிய ஒரு எழுப்புதல் உண்டானது. நிறைய வாலிபர்கள் மனம் திரும்பினார்கள். நிறைய பேர் ஆண்டவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார்கள். அந்த அருமையான அந்த வாலிபன் நாளொன்று வந்த பொழுது ஒரு பெரிய ஊழியக்காரனாக எழும்பி பிரகாசித்து இன்றைக்கும் ஆண்டவருடைய திருப்பணியை செய்து கொண்டிருக்கிறார். இந்த தவக்காலத்தில் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம், அவருடைய திருமுகத்தையும் அவருடைய வல்லமையும் நாடி தேடுவதற்கு ஆண்டவர் உங்களுக்கு அழைப்பு கொடுக்கிறார். இந்த தவக்காலத்தில் அதற்கு உங்களை ஒப்புக் கொடுங்கள், அது உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமையும்.